ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்துட்டு வெங்காயமும் பூண்டும் வச்சு நான் குழம்பு வைக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு சட்டி எடுத்துக்கிட்டேன். அதில் நான் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன் நான். நல்லெண்ணெய் ஊற்றி செய்யலை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாசனையாகவும் இருக்கும் குழம்பு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் வந்து கடுகு போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக வந்து வெந்தயம். இப்போ இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறமா நான் வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். வரமிளகாவையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் வந்து நான் வந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் வந்து உரித்து வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் வந்து வதங்கிட்டு இருக்கையிலேயே வந்து பூண்டு வந்து நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 15 பூண்டு வந்து உரித்து வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்து ஒன்றா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு 2 to 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயமும் பூண்டும் வதங்கிட்டு இருக்கையிலேயே நான் ஒரு 1.5 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 1.5 தக்காளி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயமும் பூண்டும் குழம்பும் வைக்கையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க புளிக்குழம்பு. இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ வந்து நம்ம புளி வந்து ஊற்றிக்கலாம். நான் புளி வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் வந்துட்டு எடுத்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு கரைச்சிட்டேன், தண்ணி கரைச்சிட்டேன் நான். இப்போ நான் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஒரு 4 பேருக்கு வந்து செஞ்சுருக்கேன். அதனால் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டேன் நான். மிளகாத்தூள் வந்துட்டு நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் கூட சேர்த்து போட்டுக்கலாம். மல்லித்தூள் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம குழம்பு வந்து ஸ்டாப் பண்ணிட வேண்டியதுதான். நல்லா ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்கட்டுங்க குழம்பு. நான் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிடுறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த குழம்பு. நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட நம்ம வந்து ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் அந்த குழம்ப. வெங்காய குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.